வெல்கம் டு பல்லுயிர். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற பறவைகளை, மிருகங்களை படம் பிடிச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற பறவையினுடைய பேர் இந்தியன் கிரே ஹார்ன்பில், இந்திய சாம்பல் இருபாச்சி அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இதை காமனாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இது இன்ஃபேக்ட் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட பறவை, பெரிய அலகுகளை கொண்டது. அந்த ஹார்ன்பில்னு சொல்றாங்கல்ல, அந்த கொம்பு மாதிரி இருக்கிற மூக்கு அது இருக்கிறதுனாலதான் அதுக்கு ஹார்ன்பில் அப்படின்னு பேரு. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மலபார் ஹார்ன்பில்ன்றது இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்தியன் கிரே ஹார்ன்பில் கொஞ்சம் கிரே கலர்ல இருக்கும். இதனுடைய சிறப்பு என்னன்னா, அதாவது தாய்மைக்கும் தந்தைமைக்கும் இது ரொம்ப பேறு பெற்றது. தாய்மைக்கு ஏன் பேறு பெற்றதுன்னு சொல்றோம்னா, இது முட்டை போட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கிறது ரொம்ப விசித்திரமான ஒரு பழக்கத்தை வச்சிருக்கு. தாய் பறவை என்ன பண்ணும்னா, ஒரு உயரமான ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு பொந்து எடுத்துக்கிட்டு அந்த பொந்துக்குள்ள போய் உட்காந்துட்டு அதுக்கு மேல ஃபுல்லா சீல் பண்ணிடும். அதனுடைய வாயில சீல் பண்ணிடும். ஏன் அப்படின்னா, பாம்பு எதுவும் உள்ள முட்டையை சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக சீல் பண்ணிடும். இன்ஃபேக்ட் கோவாவில் நாங்கள் சுர்லா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு ஒரு சாங்சுரிக்கு போனோம். அதில் ஒரு வருஷம் கேமரா ட்ராப் வச்சு அதை ஃபுல்லாக படிச்சிருந்தாங்க. அதனுடைய அப்சர்வேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, பெண் பறவை உள்ள போய் சீல் பண்ண பின்னாடி, அந்த வாயில மூடின பின்னாடி ஒரு சின்ன ஓட்டை மட்டும் விட்டுருக்கும். ஆண் பறவை அதுல அதுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அந்த ஓட்டையை விட்டுருக்கும். ஆனா அதோட ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, உள்ள இருக்கிற அந்த பெண் பறவை அதனுடைய இறகுகள் எல்லாத்தையுமே உதிர்த்துருது. அந்த இறகுகளை உதிர்த்து அதை ஒரு பெட் மாதிரி ஆக்கி அதை மேல முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க இதுக்கு இறகுகள் வளருது. ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்யக்கூடியது. அந்த தாய்மையினுடைய உன்னதத்தை வலியுறுத்தும் பறவை இது. தந்தைமைக்கு எதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப அம்மா போய் உள்ள உட்காந்து முட்டையில உட்காந்து அடகாக்குறப்ப மற்ற வேலைகளை எல்லாம் பார்க்க வேண்டியது தந்தை தான். இதுதான் போய் அதுக்கும் உணவு தேடிட்டு அந்த தாய் பறவைக்கு உணவு எடுத்துட்டு கொடுத்து ஃபீட் பண்ணோம். இது ரொம்ப நாள் நாங்கள் ட்ரை பண்ணி இது எடுத்தோம். பாருங்க, ஒரு ஆண் பறவை அந்த கூண்டுக்குள்ள இருக்க பெண் பறவைக்கு உணவு கொண்டு வந்து இப்போ நம்ம சாதாரணமாக நினைக்கிறது மாதிரி பறவைகள் வெளியே போகுதுன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இது மாதிரி ஒரு அடையாக்கிற பருவத்தில் ஒரு வெளியே இருக்கிற ஆண் பறவை யாராவது கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா, சுட்டுட்டாங்கன்னா, இல்லாட்டினா வலை போட்டு பிடிச்சி சாப்பிட்டுட்டாங்கன்னா, இந்த உள்ள இருக்கிற பெண் பறவை அதனுடைய முட்டைகள் எல்லாமே அங்கேயே அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. இயற்கையில மிக பல வித்தியாசமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. இது நம்மளால புரிஞ்சிக்க முடியாத ஒரு அனுபவம். அடுத்த முறை நீங்க ஒரு தனியான இருவாச்சி பறவையை பார்த்தீங்கன்னா, அதுக்காக ஒரு பெண் பறவையும் அதனுடைய குஞ்சுகளும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கங்க.